ஹாய், 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு டோட்டல் மார்க்ஸ் வந்து 100க்கு எழுத போகிற. நான் வாங்க போகிறது பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 35 ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நான் அவங்கள மைண்ட் பண்ணி சொல்கிறேன். மேக்ஸே வந்துட்டு எனக்கு வராது, எனக்கு வந்துட்டு புரியாது மேக்ஸு அப்படிங்கிறவங்களுக்கு நான் இப்போ வந்து டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். நல்லா படிக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஸ்பெசிஃபையாக நான் டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி வந்து ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போது உன் கொஸ்டின் பேப்பரில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இருக்கும். அதில் பார்ட் 1ல் 14 சூஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நீ 14ம் எழுதுகிற மாதிரி இருக்கணும். அப்போ 1 வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும், நல்ல தரவாக இருக்கணும் 1 வேர்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா 2 மார்க் கொஷின், அது 15லேருந்து 28 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் 28th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின்னு. அதில் கம்பல்சரி கொஷின் அது கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அப்புறம் வந்துட்டு பார்ட் 3ல் 5 மார்க் கொஷின், அதில் வந்துட்டு 10 கொஷின்ஸ் எழுதணும். சரியா? 10 கொஷின்ஸ்க்கு கம்பல்சரி கொஷின் 42. அதை அட்டன் பண்ணி ஆகணும். அதுக்கு பதிலாக வேறு எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க. 42 வந்து கம்பல்சரி, அதுக்கு 50 மார்க்கு. அடுத்து பார்ட் 4ல் 2 கொஷின் எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். ஜியாமெண்ட்ரி 1, கிராஃப் 1, அவ்வளோதான். ஜியாமெண்ட்ரி உன்னோட புக்கில் இருக்க எல்லா ஜியாமெண்ட்ரியும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். கிராஃபு உன்னோட புக்கில் இருக்க எல்லா கிராஃபும் பார்த்துக்கிட்டா போதும். அவங்க வந்து செக் வைக்கிறதே, நாங்கள் 10th படிக்கும்போது செக் வச்சதே இந்த கிராஃபில் வச்சுட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் கிராஃபில் மட்டும் எல்லோரும் வந்து பாஸ் பண்ணுறவங்கள எதுலையாவது ஒன்றில் கவுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டமான எய்தரா 2மே வந்து கஷ்டமாக கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது கிராஃபு. அப்போ வந்து டோட்டலாக வந்து நீ எழுத போகிறது 100 மார்க்ஸ்க்கு அவங்க எக்ஸ்ட்ராவே தான் கொஷின் கொடுத்துருப்பாங்க. இது ஏன் எக்ஸ்ட்ரா கொஷின்னா, அதை சாய்ஸ் இப்போ எனி 10 தானே இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீ அதில் 14 கொஷின்ஸ் இருக்கும் டோட்டலாக. அதில் 4 கொஷின் வந்து நீ விட்டுட்டு நீ மீதியெல்லாம் எழுதியாகும். சரியா? இதில் வந்துட்டு புக்குக்குள்ளேருந்து கேட்பாங்களா, புக்குக்கு வெளியிலேருந்து ஏதாவது கொஷின் வருமா, அப்படிலாம் இல்லை. மோஸ்ட்லி எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸும் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். அதுலேருந்தே நீ அடிச்சிடலாம். அப்புறம் 2 மார்க்கில் ஏதாவது ஒரு டெஃபனேஷன்ஸ் கேட்டாங்கன்னா அது நீ முன்னாடி அதை படிச்சிருந்தா மட்டும்தான் டெஃபனேஷன்ஸ்லாம் எழுத முடியும். இப்போ புக்கில் வந்துட்டு எல்லோரும் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸசைஸாக சொல்லி கொடுத்துட்டே போயிடுவாங்க. ஏன் எக்ஸசைஸ் சொல்லித்தராங்கன்னா, அதில் மோஸ்ட்லி பார்ட் 2ல் 8 கொஷின் பக்கம் வந்துடும், பார்ட் 3ல் 8 கொஷின் பக்கம் வந்துடும். மீதி வந்து 14 கொஷினில் 8 கொஷின் போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 6 கொஷின் இருக்குமா? அந்த 6 கொஷின் வந்துட்டு புக்கு எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் அது மாதிரி கேட்டுருவாங்க. தியரம் கேட்டுருவாங்க. 5 மார்க்லாம் எப்படி கேட்பாங்கன்னா தியரம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து அதனால தான் மோஸ்ட்லி எக்ஸசைஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது மேக்ஸிமம் கொஷின்ஸ் அதில் வர்றதுனால. அதனால் இந்த ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்கலாம் எக்ஸசைஸே நல்லா வந்துட்டு நீங்கள் பார்த்தாவே ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் படிக்க வேண்டியதெல்லாம் ஓவராலாக கவர் ஆகிடும். அந்த கொஷின் பேப்பரில் உங்களால் பார்த்து ஆன்சர் பண்ண முடியும். அதில் நீ வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் லெசன் வைஸ் படிச்சுக்கிட்டால் போதும் மேம். வந்துட்டு இந்த மாதிரி படிக்கிறத விட எந்தெந்த லெசன் நான் நல்லா படித்தா நான் நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உங்கள் புக்கை எடுத்துக்கோங்க. 10th புக்கு. இப்போ என்கிட்ட தமிழ் மீடியம் புக்கு இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் புக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த புக்கில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃபஸ்ட் லெசன் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த உறவுகளும் சார்புகளும் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் லெசன் என்ன டாபிக் இருக்கோ அதில் 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் நோட் பண்ணிவிட்டு 1 மார்க்கில் 2 கொஷின் கேட்பாங்க, 2 மார்க்கில் 2 கொஷின், 5 மார்க்கில் 2 கொஷின். இப்போ டோட்டலாக 16 மார்க்குள்ளே வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. அடுத்து செகண்ட் லெசன் பாருங்கள், எண்களும் தொடர் வரிசைகளும். அது இங்கிலீஷ் மீடியமில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 or 2 கொஷின், இதில் 1 கேட்கலாம், இல்லை 2 கொஷின் கேட்கலாம். இதில் 1 or 2, 5 மார்க்கில் 1 or 2. நான் மினிமம் 8 மார்க் எடுக்கிற மாதிரி நான் மினிமம் தான் போட்டிருக்கேன், மினிமம் மார்க் போட்டிருக்கேன். அடுத்து இயற்கணிதம், அல்ஜிப்ரா தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த அல்ஜிப்ராவே புரியாது மேம், ஆனால் அல்ஜிப்ராவில் தான் நல்லா நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட அல்ஜிப்ராவில் 3.20 அந்த எக்ஸசைஸ் இருக்குது.
அதில் வந்து மொத்தம் என்னென்னா, ஆனால் எக்ஸசைஸ்க்கு கம்மியாக தான் வந்து இருக்குது, நீங்கள் படிச்சிடலாம். இதில் 3 1 வேர்ட் கேட்குறாங்க, 3 2 மார்க் கேட்குறாங்க, 3 5 மார்க் கேட்குறாங்க. அதுலேயே கிராஃபோ இல்லை ஏதோ அந்த 8 மார்க் கொஷினில் 2 வருது. மொத்தம் 32 மார்க் உனக்கு வருது. உனக்கு எத்தனை மார்க் எடுத்தால் பாஸு? 35 மார்க் எடுத்தால் பாஸு. ஆனால் வந்து இந்த இயற்கணிதம்ங்கிற ஒரு லெசனை நீ நல்லா படிச்சிட்டேன்னா, இது வந்து போன வருஷம் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி இது நான் ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கேன். அதில் வந்து மொத்தம் 32 மார்க்கு இயற்கணிதத்தில் இருக்குது. நீ இயற்கணிதம் ஃபுல்லாக இந்த ஒரு லெசன் படிச்சுட்டு இன்னொரு லெசனில் அங்கங்கே பார்த்து 1 வேர்ட்ஸ்லாம் படிச்சுட்டேனாவே உன்னால் எவ்வளோ மார்க் கெயின் பண்ண முடியும்னா 32 மார்க் இந்த யூனிட்லேயே கெயின் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஃபோர்த் லெசனில் என்ன போட்டிருக்குறாங்கன்னா, வடிவியலில் வந்துட்டு 1 வேர்டு 1 நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக் எடுத்து இதே மாதிரி புக்கில் தனித்தனியாக வேறு நோட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டை அதில் நோட் பண்ணலாம், இதில் நோட் பண்ணலான்னு தனித்தனியாக நோட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எடுக்க மாட்டீங்க. புக்கை எடுத்து வச்சு புக்கில் நோட் பண்ணுங்கள். அது மாதிரி உன்னோட நோட்லேயே எல்லா சம்மும் மோஸ்ட்லி ஒரு நோட்டை எடுத்து அதில் நீ என்னென்ன போடணுன்னு நினைக்கிறோ எல்லாம் ஈஸியாக போட்டு மார்க் ஈஸியாக வாங்கிறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி விட்டுறேன் உங்களையா. ஓகேவா? வடிவியலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு. இதில் வந்துட்டு எய்தர் ஆர் கொஷின் இருக்கு இல்லையா, அந்த 8 மார்க் கொஷின் 2 கேட்குறாங்க. மொத்தம் 20 மார்க் வருது. அடுத்து ஆயத்தொலை வடிவியல். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 1 வேர்டு 1 or 2 மார்க்கு, 1 or 2 5 மார்க்கு, மொத்தம் 8 மார்க். மினிமம் நம்பர் ஆஃப் மார்க் போட்டிருக்கேன், 8 மார்க். நெக்ஸ்ட் வந்து முக்கோணவியல், ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் 8 மார்க் தான் வருது. ஆனால் நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஈஸியாக உங்களுக்கு. 1 or 2 1 வேர்டு வரும், 2 மார்க் 1 வரும், 5 மார்க் 1 வரும். இதில் மொத்தம் 8 மார்க். அடுத்து வந்து அளவியலில் வந்துட்டு 2 மார்க்கு, 2 1 மார்க்கு, 2 மார்க்கு, 2 5 மார்க்கு, மொத்தம் 16 மார்க் வருது. அடுத்து புள்ளியியல் நிகழ்தகவம். அதில் வந்துட்டு 2 1 மார்க்கு, 2 மார்க்கு, 2 5 மார்க், மொத்தம் 16 மார்க். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு லெசன் வைஸ் இத்தனை மார்க்கு கேட்டிருக்கிறாங்கன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். நீ எதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு படிக்கிறதே நீ வந்துட்டு இயற்கணிதம் படிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சா அது வந்துட்டு நம்ம மார்க் வந்து எதில் அதிகமாக இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இயற்கணிதம் ஃபஸ்ட்டு சாப்டராக நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சாப்டர் அதை விட அடுத்த அதிக மார்க் இருக்கிறது எது? வடிவியலில் இருக்குது, இதான் ஜியாமெட்ரியில் இருக்குது. அதில் வந்துட்டு 20 மார்க், அதை நம்ம முடிச்சிடலாம். அந்த 2 லெசனையும் நல்லா நீ ஸ்லோ லேர்னர்ஸில் அந்த 2 லெசன் மட்டும் நல்லா படிச்சுட்டு இருங்க. 50 மார்க் பக்கம் அதிலே கேட்குறாங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் லெசனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன், இப்படி தான் படிக்க போகிறோன்னு. அடுத்ததில் வந்து நான் இயற்கணிதம் எப்படி படிக்கணும்னு சொல்லித்தர ஆரம்பிச்சிட்றேன். ஓகே, பாய். ஸ்லோ லேர்னர்ஸ் வந்துட்டு பயப்படாதீங்க மேக்ஸை குறித்து. மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி சொல்லி கொடுத்துட்றேன். பாய்.